10th standard mathematics chapter 1 example 1.21. If f of x is equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k, and if f of g equal to g of f, then find the value of k. So கவனிங்க, f of x g of x கொடுத்துட்டாங்க, f of x g of x கொடுத்துட்டாங்க, 2x plus k. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா f of g that's equal to g of k இந்த மாதிரி கொடுத்தாங்க. அதாவது f of gயும் g of fம் ஈக்குவல் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேனோடைய வேல்யூ, அதாவது இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேனோடைய வேல்யூ என்னென்னதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு we need to find f of g and g of f. ஏன்னா f of gயும் g of fம் ஈக்குவல்னு உள்ளது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பட் f of g g of f உடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா f of g நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ f of g எப்படி கண்டுபிடிக்கணும்? f of g of x இதுதான் அதோடைய டெஃபினிஷன். f of g இதுதான் f காம்போசிட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. f of g that is equal to f of g of x ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். ஸோ அதனால தான் f of g of x. இப்போ f of g of x ஃபஸ்ட்டு பாருங்கள். g of x எங்கே இருக்குது? 2x ப்ளஸ் கேவா? ஸோ 2x ப்ளஸ் கே போட்டாச்சு. ஸோ g of x பதிலாக நான் வந்து இந்த 2x ப்ளஸ் கே போட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, f of 2x ப்ளஸ் கே. இப்போ f of x-க்கு பதிலாக இந்த இடத்துல x இருக்குது. ஸோ அப்போ இங்கே f of என்ன இருக்குது? 2x ப்ளஸ் கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்? 2x ப்ளஸ் கே போடணும். அதுதான் f of g. ஸோ அப்போ f of g ஈக்குவல் டு f of 2x ப்ளஸ் கேன்னு இருக்குது. தட்ஸ் நத்திங் பட் 3 into 2x plus k plus 2 இந்த மாதிரி வரும். 3 into 2x plus k minus 2 அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? f of g. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா உள்ள மட்டில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 6x, இந்த 3 உள்ள போயிடுச்சுன்னா 3 2s are 6 6x plus 3k minus 2. இது அப்படியே இருக்கட்டும். இது f of g, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ g of f கண்டுபிடிக்கணும். ஸோ g of f என்னது? g of f of x. ஸோ இது பார்த்தீங்கன்னா g of f of x. what is the value of f of x? f of x பார்த்தீங்கன்னா 3x minus 2. ஸோ அதில் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2x plus k. ஏன்னா வந்து g of x நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ g of x நம்மளுக்கு x பதிலாக வந்து என்ன பண்ணணும்? g of x is equal to 2x plus k ன்னு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா x-க்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னா 3x minus 2 போடணும். அப்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா g of வராது 3x minus 2 இல்லை. ஸோ அப்போ இந்த x பதிலாக இந்த வந்து 3x minus 2 அங்கே இருக்கிறது வந்துடும். ஸோ அப்போது 2 into 3x minus 2 plus kன்னு வந்துடும். ஸோ அதான் x பதிலாக 3x minus 2 அவ்வளோதான். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு g of f உடைய வேல்யூ. g of f உடைய வேல்யூ இதுதான். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். எப்படியும் பார்த்தீங்கன்னா 2 3s are 6x minus 4 plus k. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம படிச்சாச்சு. இப்போ f of g படிச்சாச்சு, g of f நம்ம என்ன செஞ்சாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டு. அப்போது இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6x plus 3k minus 2 that's equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6x minus 4 plus k இந்த மாதிரி வரும். ஸோ அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6x இந்த 6xம் கேன்சல் ஆயிரும். ஸோ 3k minus 2 equal to minus 4 plus k இருக்கும். ஸோ இந்த k இந்த செகண்ட் வாங்க, இந்த 2 அந்த செகண்ட் போகும். ஸோ அப்போ 3k minus k that's equal to minus 4 plus 2ன்னு வரும். ஸோ அப்போ 2k equal to என்ன வந்திருக்கு? minus 2 வந்திருக்கு. ஸோ k equal to அதாவது பெரிய நம்பர் வச்சு என்ன 4 minus 2 வந்து 2, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ அதனால் minus 2. ஸோ இந்த minus 2/2 ஆயிரும். k equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா minus 1. ஸோ கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து -1 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் அவங்க ஆன்சர். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.